Hai guys, தானே போட்டுல நீங்களும் இந்த மணி போட்டு பாணியாண்டா நல்லா வீடியோ பாருங்க. நானே எப்படி போறேன்னு சொல்றேன். மிஸ்டர் பெட்டி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அந்த வீடியோக்கு போறேன். இன்றைக்கு நாங்கள் கத்தாரில் இருக்கிற ஒரு படகுல தான் சவாரி செய்ய போகிறோம், அதாவது பயணிக்க போகிறோம். அந்த படகுட பேர் என்னென்னா தோ படகுன்னு தான் இங்கே அழைக்கிறாங்க. சுமார் ஒரு 1000 வருடங்களுக்கு மேலே பழமை வாய்ந்த வரலாறு கொண்ட படகு ஒன்றில் தான் நாங்கள் பயணிக்க இருக்கிறோம். இது சம்பந்தமாக நான் விரிவாக உள்ள காணொலி ஊடாக தர இருக்கிறேன். ஸோ முழுமையாக பாருங்கள். குறிப்பாக இந்த படகு மரத்தினாலேயே முற்றிலும் முழுதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. ஆரம்ப காலத்தில் இந்த படகை தயாரிக்கும் போது குறிப்பாக ஆணிகள் எதுவும் பயன்படுத்தாமல் தென்னம் நாறுகளை வற்றி தான் இந்த படகை அமைச்சிருக்காங்க. இப்போத்தைய நவீன காலத்தில் அது போல அமைக்காமல் முழுக்க மரத்திலான ஆனதாக அமைத்திருக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் பாய்மரங்கள் மூலம் தான் இந்த படகு இயங்கியிருக்கு. ஆரம்ப காலத்தில் இந்த படகு என்னத்துக்காக பயன்படுத்தின என்ற வரலாறு உற்று நோக்கும்போது மசாலா பொருட்கள், அதே நேரத்தில் பேரிச்சம்பளம், துணிகள், முத்து, மீன், மரப்பொருட்கள் கத்தாரில் ஏற்றுமதி செய்யவும், அதே நேரத்தில் வேட்டையின் இறக்குமதி செய்வதற்கு நாடுகளுக்கு செல்வதற்காக இது கடலில் செல்வதற்காக இந்த தொழில் முயற்சிக்காக இந்த போக்குவரத்து படகு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹாய், எங்க போறீங்க? போட்ல போறீங்களா? ஹாப்பியா இருக்கிறீங்களா? என்னெல்லாம் தெரியுது? சுத்தி வர எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எக்ஸைட்டா இருக்கிறீங்களா? அப்படிதானே. இந்த தோ படகுகளின் முக்கியமான சிறப்பம்சங்கள் என்றால் இந்த காத்திட திசைக்கு ஏற்ற மாதிரி இந்த படகுகளை இயக்கி இருக்கிறாங்க அந்த நாளையிலையும் இப்போவும் தான். அதே நேரம் ஆழமான கடல்களுக்கு பயணிக்கக்கூடிய திறன் உள்ளது. அதே நேரம் மர வேலைப்பாடுகள் அழகான வடிவமைப்போடு இருக்கு. நீண்ட காலம் நீடித்து பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் இது முக்கியமாக அரபு கடல் கலாச்சாரத்திற்கு ஒரு அடையாளமாக இது திகழ்ந்து வருகிறது. கத்தார் நாட்டை பொறுத்தவரையில சுற்றுலாத்துறை என்பது ஒரு மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கு. அதுக்கு இந்த தோ படகுகள் மிகவும் முக்கியத்துவம் வாங்குகிறது. அதாவது கடல் சுற்றுலா, அதே நேரத்தில் சன்ரைஸ், டின்னர் பார்ட்டிகள், அதே நேரம் தேசிய தின நிகழ்வுகள், கலாச்சார கண்காட்சிகள், பாரம்பரிய நிகழ்ச்சிகள் போன்றவற்றுக்கு இந்த படகை பயன்படுத்துகிறாங்க ஒரு அம்சமாக. முக்கியமாக நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிற இந்த படகின் அடையாளங்கள் நிறைய கத்தார் அரசால பல இடங்களில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்காங்க. குறிப்பாக நாணயங்கள்லையும் இந்த படகு அச்சிடப்பட்டிருக்கு. அதே நேரம் நினைவு சின்னங்கள்லையும் அச்சிடப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் அருங்காட்சியகங்கள்லையும் சில இடங்களில் இதை காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அதே நேரம் சுற்றுலா விளம்பரங்கள்லையும் இந்த தோ படகானது முக்கியமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பயணத்தில் எங்களுக்கு கிடைத்த அனுபவம் ரொம்பவே சந்தோஷமான அனுபவமாக தான் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக இந்த படகுல பயணிக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரியால் விடுவாங்க. சில சமயங்களில் நிறைய படகுகள் இருக்கிறதால எங்களுக்கு ஒரு 3 பேர் போனாங்க. தெரியாது சின்ன கிடத்துல போனாங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து 20 ரியால் எடுத்திருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு போட், அதாவது ஒவ்வொரு படகுகளுக்கும் ஒவ்வொரு விலை அளவிடுவாங்க. குறைஞ்சபட்சம் 10 ரியால் எடுப்பாங்க. அதை விட நிறைய பேர் போனீங்கன்னா இன்னும் பிரச்சனை நீங்கள் போய்கொள்ளலாம். இதில் நீங்கள் முழு கத்தாரையும் பார்க்க முடியலாட்டி கொர்னேச் ஏரியாவை நீங்கள் மட்டும் கடல்ல இருந்து அழகான முறையில் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கத்தார் நாட்டோட அமீர் திவான் என்று அழைக்கப்படும் கத்தார் அரசோட நிர்வாகத்தின் தலைமை அலுவலகத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. குறிப்பாக இது கத்தார் மன்னரோட அதிகாரப்பூர்வ அலுவலகமாகவும் இது விளங்குகின்றது. ஸோ இந்த காணொலி நிறைவுக்கு கொண்டு வர நேரம் வந்துட்டு. ஸோ இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது காட்டுவோம்ன்றதுக்காக தான் நான் இந்த காணொலியாக எடுத்துருக்கேன். ஸோ கத்தாருக்கு வர முடியாதவங்க இந்த காணொலி மூலம் பார்த்து நினைச்சிங்க. அதே நேரத்தில் கத்தாருக்கு சுற்றுலா மூலமும் எல்லாத்தையும் மூலமாக கட்டாயம் இந்த அனுபவத்தை ஒரு முறை வந்து அனுபவித்து பாருங்க. ஏனென்றால் இது உங்களுக்கு ஒரு சிறந்த அனுபவமாக அமைகின்றது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ மிஸ்டர் பெட்டி தமிழன் யூடியூப் சேனலை எனக்கு முதல் முறையாக வந்திருக்கிறத சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து உங்களுக்கு பாத்தீங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை